இப்ப பாயிண்ட் வருவோம். நான் நடிச்ச படம்லாம் பார்த்துருக்கீங்களா? பாத்துக்கான அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கோழி குக்கர்கோன்னு போச்சு. என் பொண்டாட்டி தலைநறைய மல்லிகை போஸ்ட்டு உசுப்புனா மல்லியா கனகாவதான் ஒருத்தர் கேட்பான். நான் டென்ஷன் ஆனேன். பார்த்துருக்கீங்களா? என்னுடைய டென்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு சந்தோஷப்படுத்துச்சு இல்லையா? அந்த காமெடி எத்தனை முறை பார்த்தாலும் நினைச்சு பார்த்தாவே சிரிப்பீங்க. 100 தடவை பார்த்தாலும் சலிக்காத காமெடி. அதாவது புரட்சி, அதாவது அம்மா முகத்தை பார்க்குற மாதிரி புரட்சி அம்மா முகத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் அதில் ஒரு பெரிய ஜுவாலை தெரியும், ஒரு க்ளோ இருக்கும். அது மாதிரி எத்தனை முறை பார்த்தாலும் ரசித்தது நம்ம மனசை விட்டு நீங்க தர நம்ம வாயை முடிக்க சிரிக்கலாம், வாயை திறந்தே சிரிக்கலாமா நீங்க? இவ்வளவு சந்தோஷப்படுத்தின நான் உங்களை உண்மைதானே? இப்ப நீங்க உண்மையிலேயே சந்தோஷம் இருக்கீங்களா? இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்களை ஸ்டாலின் கேட்கிறாரு, நலமா இருக்கீங்களா அப்படி என்ன சொல்லுவீங்க? இல்ல இல்ல இல்லன்னு பாட போறீங்களா? ஏன் இல்லம்மா, ஏன் சந்தோஷமா இல்ல சொல்லுங்க. ஆட்சி சரியில்லை, மொத்தமா போர்வை போட்டு கவுத்திட்டார். ஒண்ணு சொல்லுங்க. அதுவும் போர்வைதான். வேற கரண்ட் பில்லு, வீட்டு வரி உயர்வு, நீங்க கேஸ் ஏறிடுச்சா? உடம்புல கேஸ் ஏறினா டாக்டர் பார்க்கணும். நீங்க எந்த கேஸ் சொல்றீங்க? ஓ, அடுப்புல ஏறி கேஸா? சரி. வேற பஸ் நிக்கிறீங்க, அது பொம்பளை பஸ். நீங்க முடியுங்க அவ்வளவு. ஓ, உங்க பஸ் நிக்கிறீங்களா? அப்ப எப்படி பொம்பளை பஸ் நிக்க போகிறீங்களா? வேற பெட்ரோல் ஏறி போச்சா? லேட்டமா நிப்பாட்டிட்டாங்க. மடிக்கணினி மறந்து விட்டார்கள். பாத்தீங்களா? இவ்வளவு தூரம் உங்களை துன்பத்தில் ஆளாக்கிட்டு, உண்மையில துன்பத்தில் ஆளாக்கிட்டு. அதான் உண்மை. இது காமெடிக்கா சொல்றது இல்ல. நான் சொல்ற மாதிரி நான் எப்படி உங்களை சந்தோஷப்படுத்தணும், அதே மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்தி திமுக ஆட்சி நடந்துருதுன்னா நல்லமா இருக்கும் ஐயா, சூப்பரா இருக்கும் ஐயா, நீங்க தான் கடைசி வரைக்கும் இதெல்லாம் சொல்லலாம். ஆனா இப்போ ஒரு கேட்டகரி என்ன சொல்லணும்? இல்ல 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 அப்ப என்ன சொல்லணும்? ஒரு பவுனுக்கு 62,500 ரூபாய் கட்டணும். அப்ப தங்க விலை ஏறுற மாதிரியே புரட்சி அம்மாவுடைய புகழ் ஏறிட்டே. ஏன் சொல்லுங்க? அம்மா அன்னைக்கு கொடுத்த தங்கத்தோட மதிப்பு அரப்போன்னு 8,000 ரூபாய். இன்னைக்கு என்ன விடுது? 31,000 ரூபாய். தங்க விலை ஏறுற மாதிரியே அம்மாவுடைய புகழ் எனக்கு ஏறிட்டே இருக்கும். தங்கத்தோட புகழ் ஏறுற மாதிரி அம்மாவுடைய புகழ் ஏறிட்டே இருக்கும். அதுதான் கடவுள் அம்மா கொடுத்த ஆசீர்வாதம். அம்மா தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களா? இல்லையா? கொடுத்தாங்களா? இன்னைக்கு தங்கத்தோட வேலை எவ்வளவு நிக்குது? அம்மா கொடுத்த தங்கத்தை தாலியை செஞ்சு போட்டவங்களுக்கு இன்னைக்கு